திரு ஸ்டாலின் அவர்கள் நிதி மேலாண்மை அதுக்கு ஒரு நிபுணர் குழு போட்டார், நிபுணர்களை நியமிச்சார். அந்த நிபுணர் குழு வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டோம், இதுவரைக்கும் வெளியிடல. இந்த நிபுணர் குழு அமைச்ச பிறகுதான் அதிகமா கடன் வாங்கியிருக்காங்க. நிபுணர் குழு அமைக்கப்பட்டதா தமிழ்நாட்டில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதோட விலைவாசி முன்னை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை அண்ணா திமுக ஆட்சி இருந்ததை விட கிலோவுக்கு 25 கூடுதல். அதே போல எண்ணெய் விலை ஒரு லிட்டர் 60 ரூபாய் உயர்ந்து போச்சு. பருப்பு விலை சுமார் 70 ரூபாய் ஒரு கிலோவுக்கு உயர்ந்திருக்குது. இப்படி விலை உயர்ந்ததால் மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது எந்த உணவுப் பொருள் விலை ஏறினாலும் உடனடியாக அதை கட்டுப்படுவதற்கு கட்டுப்பாட்டு நிதி என்று 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் இங்க அதிகமா விளைவிக்குதோ, எந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைவா விலை இருக்குதோ அங்க கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அந்த விலை உயர்வை தடுத்து நிறுத்தி மக்களுக்கு உதவி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.